வாங்க இன்றைக்கி நம்ம உளுந்தங்களி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ கருப்பு உளுந்து நம்ம எடுத்துக்கலாம். இந்த உளுந்து வந்து லைட்டாக சூடு பண்ணாலே போதும், அரிசியை வந்து வறுக்க தேவையில்லை. இதை நம்ம மில் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ 1 டம்ளர் மாவு எடுத்திருக்கேன். தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கிடுவோம். கொஞ்சம் தண்ணி விட்டு கெட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கிடுவோம் நம்ம. இப்போ நான் வடச்சட்டியில் தான் கிண்ட போகிறேன். ஸோ அதில் ஒரு 6 டம்ளர் வரைக்கும் தண்ணி வந்து காய வச்சுருவோம். தண்ணி நல்லா கொதிக்கணும். அப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். நல்லா கெட்டி இல்லாமல் கிண்டிக்கிட்டே இருப்போம். இப்போ பாருங்கள், களி எடுக்கிற பக்குவத்தில் கொஞ்சம் லைட்டாக லிக்விட் மாதிரியாக இருந்துச்சுன்னா நம்ம கொஞ்சோண்டு மாவு தூவி விட்டுட்டு கொஞ்சோண்டு சுடுதண்ணியை மேலே லைட்டாக ஊற்றிட்டுக்கலாம். நம்ம ஒரு 1/2 டம்ளர் வரைக்கும் கீழே உட்காந்து நல்லா ஒரு 4 கிண்டு கிண்டிடுவோம். களி ரெடி ஆயிரும். இப்போ நம்ம தண்ணி தொட்டு பாருங்கள், கையில் விரலில் ஒட்டலை அப்படின்னா களி ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ லைட்டாக பழம் பறிச்சிருவோம். ஒரு 2 ஸ்பூனு கருப்பட்டி போட்டுக்கிடுவோம். சுத்தமான நல்லெண்ணெய் விட்டு களி சாப்பிடுவோம்.